உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். கடுமையாக பாதிக்கப்பட்டவன இங்க அச்சகம் நிறைந்திருக்குது. இதெல்லாம் மின் கட்டண உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா பகுதியிலும் மின் கட்டணம் உயர்ந்தாச்சு. வீடுகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா முதல் 52% உயர்த்துறாங்க. முத இந்த ஆட்சிக்கு வந்த உடனே 52% மின் கட்டண உயர்வு. ஆண்டுக்கு 5% உயர்ந்துட்டாங்க. 3 ஆண்டுல 15% மின் கட்டண உயர்வு. ஆக இப்பொழுது அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்குள்ள வேறுபாடு, அண்ணா திமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் இப்போ 67% மின் கட்டண உயர்வு. இன்றைக்கு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடைக்கு மின் கட்டண உயர்வு, ஆண்டுக்கு 5% உயர்வு. 6லிருந்து 9 வரை கடையில் பீக் அவர் டபுள் சார்ஜ் கட்ட வேணும். 2 மடங்கு மின் கட்டணம் அதிகப்படுத்தி கட்ட வேணும். இப்படி மக்களோட ஆட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா? அதுபோல வீட்டு வரி இன்னைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் 100% ஏற்றி விட்டாங்க. 100% ஏற்றப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 6% மின்கட்டணம், அதாவது வீட்டு வரி ஏற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 2 வருஷத்துல 12% ஏற்றிட்டாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, 150% கடைக்கு வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. அதுபோல குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு கூட வரி போட்டாங்க இந்த ஆட்சியில். ஆக இன்றைக்கு மின் கட்டண உயர்வு, அதோட வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்ட இந்த அரசாங்கம் மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய அரசாங்கம் தேவைகளா? நீ பார்த்தீங்கன்னா அண்மையில் உங்களுக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்தது, ஊடகத்தையெல்லாம் வந்தது. இன்னைக்கு அமலாக்கத்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறையில் அவருக்கு கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அந்த துறையை சேர்ந்த அமைச்சர், துறையை சேர்ந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆதாரத்தோடு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சாங்க. 3 முறை அறிக்கை அனுப்பிச்சாங்க, எந்த நடவடிக்கை எடுக்கல. அதிமுக சார்பாக உயர்நீதிமன்றம் மூலம் உயர்நீதிமன்றம் இன்னைக்கு அமலாக்கத்துறை அனுப்பப்பட்ட அறிக்கையில் ஆதாரம் இருக்குது, அதை வைத்து நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து கூட இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. ஆக இன்றைக்கு இந்த 2 துறையில் பல கோடி ரூபாய், 1000 கோடிக்கு மேல ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரத்தோட மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அதிகாரி மீதும் அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இந்த 2 வருஷத்துக்கு முந்தி அப்பொழுது நிதியமைச்சர் இருந்தார் திரு பல்வேல் தியாகராஜன், ஒரு அமைச்சர் இருந்தார். எல்லா ஆடியோகளையும் பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் தெரிவிக்கிறார் ஆடியோ மூலமாக, திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருப்பதாக அந்த ஆடியோ செய்தி வெளிவந்தது. வந்ததில்ல? எல்லாம் பார்த்துருப்பீங்களா? இது வரைக்கும் முதலமைச்சர் எந்த பதிலும் இல்லை. ஆக ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துல 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கா, இந்த அரசாங்கம் எவ்வளவு பணம் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்திருப்பா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாம சொல்லலைங்க, தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் திரு ஸ்டாலின் அமைச்சர்கள் இடம்பெற்றுகின்ற நிதியமைச்சர் சொன்ன செய்தி ஆடியோ மூலமாக வெளியில் வந்திருக்கிறது. இப்படி ஊழல் நிறைந்த ஆட்சி தொடர வேண்டுமா? விலைவாசி உயர்வு, திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்துவிடும். உணவுப் பொருட்கள் கடுமையாக விலை உயர்ந்துட்டது. இன்னைக்கு பெரும்பாலும் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் நீங்க எண்ணி பாருங்க, சிவகாசியில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு மற்ற பகுதியில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. இவள் அத்தனை பேரும் வேலைக்கு சென்று, அப்படி வேலைக்கு சென்றால் தான் அவர் வீட்டில் அடுப்பு எரியும். அப்படி அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் இந்த விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து அந்த ஏழை மக்களை மீட்டெடுப்பிற்கு இந்த அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு, கிட்டத்தட்ட 30 ரூபாய் உயர்ந்திருக்குது. அதே போல இட்லி அரிசி, பொன்னி புழுங்கல் அரிசிலாம் 35 ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகரிச்சிருக்குது அதிமுக ஆட்சியோட. கடல் எண்ணெய் 1 கிலோ 70 ரூபா திமுக ஆட்சியில் விலை உயர்ந்திருக்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா திமுக ஆட்சியில் விலை உயர்ந்திருக்குது. பருப்பு விலை கிட்டத்தட்ட 44 ரூபா 46 ரூபா விலை உயர்ந்திருக்குது.
அதே போல உளுத்தம் பருப்பு கிட்டத்தட்ட 41 ரூபா விலை உயர்ந்திருக்குது. இப்படி உணவுப் பொருட்களுடைய விலை விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலை உயர்ந்திருக்குது. ஆனால் இதை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. இதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிச்சிருக்கிறாங்க. இதே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது, அதற்கென்று ஒரு நிதி 100 கோடி ரூபாய் ஒதுக்கி, விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி, எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக கொள்முதல் செஞ்சு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை உயர்வை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் தேவைங்களா? ஏழை மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? இன்னைக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், திமுக ஆட்சி தான் சூப்பர் ஆட்சியா, இந்தியாவுக்கே முதன்மையான ஆட்சி திமுக ஆட்சி. எதில் ஊழல் செய்வதில் நம்பர் 1 ஆட்சி திமுக ஆட்சி. உண்மைதானே? டாஸ்மாக்ல ஊழல், பல துறைகளின் ஊழல், ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? எந்த அரசாங்கம் இதுவரை ஊழலுக்காக கலைக்கப்படல, திமுக அரசாங்கம் தான் கலைக்கப்பட்டிருக்கிறது. ஊழலில் ஊற்றுக்கண் திமுக, திமுகனா ஊழல், ஊழல்னா திமுக, ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படி ஒன்னோட ஒண்ணு மெர்ஜி ஆயிட்டு. ஆக அப்படிப்பட்ட திமுக அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுங்களா? அப்புறம் கடன் வாங்குறதுல கவலைப்படுறதே இல்லை. தலைக்கு மேலே போயாச்சு, ஜான் போன என்ன மூலம் போனான்னு கிராமத்தில் சொல்ற மாதிரி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டார். மகாராஷ்டிரா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டார். இதையெல்லாம் நாம தாங்க கட்ட வேணும். எல்லாம் வர்றீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க, நாங்கள் பேசுறத கேட்கற நினைக்காதீங்க. உங்களுடைய தலையில் சுமத்தப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி சாதாரண விஷயம் இல்லைங்க. தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் தமிழகத்தை ஆண்டு இருக்குது, ஆட்சி புரிந்திருக்குது. 2021 வரை தமிழகத்தினுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்து 2021 2026 வரைக்கும் 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆட்சியில் எப்படி கடன் வாங்கப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய காலம் இந்த காலகட்டம். சிந்திச்சு பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசாங்கம் தேவையா? அதோட ஸ்டாலின் சொல்லுகிறார், எங்களுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலீங்க. ஏங்க நீங்க கடன், நாங்களும் தான் ஆட்சி செஞ்சோம், இவ்வளவு கடன் வாங்கலையே. கொரோனா காலங்க, ஒரு வருடம் அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வரி வரிவாய் கிடையாது. 1 ரூபாய் வரி வரிவாய் கிடையாது. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். கொரோனா காலத்தில் வெளிவர முடிஞ்சுதா? சொல்லுங்க, வெளிவர முடிஞ்சுதா? ஒரு வருஷம் ஒரு முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியல. இன்றைக்கு காட்டிலே எளிதாக பரவக்கூடிய வைரஸ் நோய் கொரோனா வைரஸ் நோய். அந்த நோய் ஒருவரை தாக்கப்பட்டால் உயிருக்கு ஆபத்து. அதிலிருந்து அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விலை மதிக்க முடியாத உயிரை நாங்கள் காப்பாற்றணும். அப்படி இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது சோதனை வந்ததா? நான் முதலமைச்சராக பதவி ஏற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்திலும் மக்களுக்கு தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்தோம். இரண்டாவது, கடுமையான புயல் டெல்டா மாவட்டம் முழுவதும் புரட்டி போட்டு போய்விட்டது. விவசாயிகள் பெரிய பாதிப்பு, பல வீடுகள் சேதமடைந்து, உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, உடைமைகள்லாம் சேதமடைஞ்சது. அதற்கு தேவை நிவாரணத்தை கொடுத்தோம். அதுக்கு பிறகு கொரோனா, ஒரு வருஷம் வருமானமே கிடையாது. டாஸ்மாக் கடையில் வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டியில் வருமானம் கிடையாது, கலால் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது. 1 ரூபாய் வரி வருவாய் இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொரோனாவுக்காக 40,000 கோடி செலவு. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அதிமுக அரசு 40,000 கோடி செலவழிச்சது. இவ்வளவு செலவழிச்சும் அதிமுகவில் நிதி நிலைமை மோசமில்லாத பாதுகாத்தோம். இந்தியாவிலேயே நிதி நிலைமை சரியாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்று பெயர் பெற்றது. கொரோனா காலம், இன்றைக்கு ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழகத்தில் இருக்கின்ற
சுமார் 2 கோடிக்கு மேல் இருக்கின்ற ரேஷன் அட்டைதாரருக்கு விலையில்லா அரிசி ரேஷன் கடையில் கொடுத்தோம், விலையில்லா சக்கரை கொடுத்தோம், விலையில்லா எண்ணெய் கொடுத்தோம். முதற்கட்டமா 1000 ரூபாய். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.